நேர்மையான பாதையில் நடக்கும்போது கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் வேறு எதிலும் கிடைக்காது. ஆனால் அநேகர் குறுக்கு வழியில் பணமும் பட்டமும் சேர்க்கின்றனர். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கேற்ப என்றாவது ஒரு நாள் உண்மை வெளியே வந்து நம்மை தலைகுனிய வைத்துவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராதவாறு உண்மையாய் வாழ நம்மை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். சைக்கிள் பந்தயத்தில் புகழ்பெற்று விளங்கியவர் லான்ஸ் எட்வர்ட் ஆம்ஸ்ட்ராங் என்ற அமெரிக்கர். அவர் டெக்சாஸில் பிறந்தார். இவருக்கு புற்றுநோய் தாக்கியிருந்த போதும் 7 பட்டங்கள் வரை பெற்றார். 1 மணி நேரத்தில் 40 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் பிரயாணம் செய்து சாதனை படைத்தார். தன்னுடைய அபார சக்தியை பற்றி அடிக்கடி தன்னை புகழ்ந்து கொள்வார். திடீரென்று ஒரு நாள் அவர் பெற்ற 7 பட்டங்களையும் அவருக்கு ஊக்கத்தொகையாக கொடுக்கப்பட்ட பல கோடி டாலர்களையும் அரசு திரும்ப கேட்டது. போதை வஸ்துக்களை பயன்படுத்தி தான் இவ்வாறு சாதனை புரிந்துள்ளார் என்பது குற்றச்சாட்டு. லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் அதை மறுத்து, நான் உண்மையாகத்தான் வாழ்ந்தேன், அதனால் தான் உயர்ந்தேன் என்று கூறினார். எதுவென்று நமக்கு தெரியாது. ஆனால் அவரது பெயர் நொடி பொழுதில் கெட்டுப்போனது. இன்று நாமும் எத்தனை நல்லவர்களாக வாழ்ந்து காட்டினாலும் ஏதோ ஒரு சிறு தவறு நிமித்தம் நமது வாழ்க்கை பயணத்தில் கருப்பு புள்ளிகள் சேர்ந்து விடுகிறது. ஒரு செத்த ஈ பரிமுட தைலத்தை நாரிப்போக பண்ணும் என்று வேதம் சொல்கிறது. எது சரியான பாதை, எந்த காரியம் செய்யலாம் என்று நன்கு யோசித்து பின் நம்மில் பிறர் குற்றம் காண இயலாத உத்தமமாக வழியில் நடக்க வேண்டும். லான்ஸ் எட்வர்ட் ஆம்ஸ்ட்ராங் 18/9/1971 பிறந்து 52 ஆண்டுகள் வாழ்ந்தார். நீதிமொழிகள் 10:9 உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். Proverbs 10:9 Whoever walks in integrity walketh securely. Glory to God. Amen.